வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் சேவையாற்றிய இலங்கையர் ஒருவர் கொலை. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி பிபிலை நோக்கி பயணம். நாட்டில் தற்கொலை புரியும் வீதம் தொடர்ந்தும் உயர்மட்டத்தில் பேராசிரியர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். ஆளில்லா விமான தாக்குதலை முடிவிற்கு கொண்டு வருமாறு பராக் ஒபாமாவை பாகிஸ்தான் பிரதமர் வலியுறுத்துகின்றார். இனி விரிவான செய்தி. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை கட்நாயக்க அதிவேக வீதியை பார்வையிடுவதற்காக விஜயம் மேற்கொண்டுள்ளார். கட்டுநாயக்க அதிவேக வீதியில் பிரவேசிக்கும் பாலியகொட நுழைவாயிலின் ஊடாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, நெடுஞ்சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் சேர்த்திட்ட அமைச்சர் நிர்மல் கொத்தலாவல உள்ளிட்ட நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 23ஆம் நாள் பயணம் இன்றாகும். MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வு பதுளை நகரில் இடம்பெற்றது. மத வழிபாடுகளின் பின்னர் சொலமன் தீவுகள் தொடர்பில் 3 மொழிகளிலும் அறிமுகம் வழங்கப்பட்டது. பதுளை நகர மேயர் உபாலி நிஷங்க குணசேகரவினால் சொலமன் தீவுகளின் கொடி ஏற்றப்பட்டது. தற்போது இலங்கை தொடர்பில் அனைத்து நாடுகளும் கவனம் செலுத்தியுள்ளன. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு அனைத்து நகரங்களும் உள்ளடங்கும் வகையில் முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பயணத்திற்கு பதுளையில் உள்ள அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து MTV MBC ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கும் இந்த வாகன தொடரணி முன்னோக்கி கொண்டு செல்லப்படுகின்றது. பதுளை நகரில் இன்று நடைபெற்ற நிகழ்வுக்கு பதுளை நகர மக்களுக்காக நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன். තරුණ සමුළුවටත් බදුල නගර වාසීන් වෙනුවෙන් මා සුබපතනවා. මේ සිරස මාධ්‍ය ජාලය MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த தொடரணி பதுளை நகருக்கு வந்தமை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பின்னர் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி பிபிலியை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. இலங்கையில் தற்கொலை செய்து கொள்வோர் வீதம் தொடர்ந்தும் உயர்மட்டத்தில் காணப்படுவதாக சட்ட வைத்தியம் தொடர்பான நிபுணர் பேராசிரியர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். சூழல் மற்றும் விஷம் என்ற தொனிப்பொருளில் நேற்று நடைபெற்ற மாநாட்டிலேயே அவர் இதனை கூறினார். ரசாயன பொருட்களின் உரிய முகாமைத்துவம், உணவு பாதுகாப்பு மற்றும் நஞ்சாகுவதை தடுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. අවාසනාවකට ලංකාවේ සියදිවි හානි කර ගැනීමේ ප්‍රතිශතය துரதிருஷ்டவசமாக இலங்கையில் தற்கொலையின் வீதம் அதிகரித்துள்ளது. இலங்கை 1995ஆம் ஆண்டு உலக சாதனை ஒன்றை பதிவு செய்தது. 8500 தற்கொலைகள் பதிவாகியிருந்தன. எனினும் இதில் ஓரளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டின் புள்ளி விவரங்களுக்கு அமைய 4018 பேர் தற்கொலை செய்துள்ளனர். அவற்றுள் 56% 2240 தற்கொலைகள் விஷம் அருந்தியதால் ஏற்பட்டுள்ளன. விஷம் அருந்துவதாலேயே அதிக ஆண்கள் உயிரிழக்கின்றனர்.
சவுதி அரேபியாவில் தொழில் புரிந்து வந்த இலங்கையர் ஒருவர் கடந்த 18ஆம் திகதி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் சவுதி அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரன்தெனிய தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் உள்ள நிறுவனம் ஒன்றில் கணக்காளராக தொழில் புரிந்து வந்த ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் கட்பிட்டி நாவட்கடுவு பகுதியைச் சேர்ந்த 42 வயதான இரு பிள்ளைகளின் தந்தை என எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் உயிரிழந்தவரின் சடலத்தை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரன்தெனிய தெரிவித்தார். யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைதானவர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக 30 வயதான ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மாமனார் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருந்தனர். கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை ஏறாவூர் பகுதியில் பொல்லால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாய் தர்க்கம் வலுப்பெற்றதால் 32 வயதானவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் மனைவியின் சகோதரியின் கணவரே இந்த கொலையை மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் செங்கலடி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஐடிஐ தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் வருடாந்தம் ஏற்பாடு செய்யும் ஆய்வு மாநாடு நேற்று நடைபெற்றது. ஆக்கப்பூர்வமான ஆய்வு மற்றும் அபிவிருத்தியின் ஊடாக விஞ்ஞான தொழில்நுட்ப ஆய்வினை ஊக்குவித்தல் என்பது இந்த முறை தொனிப்பொருளாகும். தொழில்நுட்ப ஆய்வு மற்றும் அணுசக்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தலைமையில் இந்த ஆய்வு மாநாடு நடைபெற்றது. சர்வதேச ரசாயன மற்றும் உயிரியல் விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் இக்பால் சௌத்ரி உள்ளிட்ட 40 நிபுணர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் அபிவிருத்தி மற்றும் ஆய்வுத்துறையின் தரம் ஆகியவற்றை மேம்படுத்தும் நோக்கில் ஐடிஐ நிறுவனமும் முன்னெடுக்கும் ஆய்வுகள் தொடர்பான அறிக்கையும் இங்கு வெளியிடப்பட்டது. ஐடிஐ நிறுவனத்தில் சேவையாற்றும் உத்தியோகத்தர்கள் 29 பேர் இதன்போது பாராட்டி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். காத்தான்குடி சாகிரா கல்லூரி மாணவர்களின் ஆக்கத்திறன் கண்காட்சி இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் விசேட தேவையுடைய மாணவர்களின் திறமை வெளிப்பாட்டு கைப்பணி பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. கிழக்கு மாகாணத்தில் கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் ஒரே ஒரு விசேட தேவையுடைய பாடசாலை இதுவாகும். இன்றைய ஆரம்ப நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர், காத்தான்குடி உதவி கல்வி பணிப்பாளர் மற்றும் கல்வி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்கள் அதிகளவிலானவர்கள் கலந்து கொண்டார்கள். சட்டவிரோதமாக மும்பைக்கு தங்கத்தை கொண்டு செல்ல முயற்சித்த இந்திய பிரஜை ஒருவர் கட்நாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை 5:45 அளவில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் சுங்க பணிப்பாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க கம்பிகளை பையொன்றினில் மறைத்து மும்பைக்கு கொண்டு செல்ல முயற்சித்த தமிழ்நாட்டை சேர்ந்த 37 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தனது பயணப்பையில் 1 கிலோ 194 கிராம் நிறை கொண்ட தங்கத்தை மறைத்து சட்டவிரோதமாக கொண்டு செல்ல முயற்சித்துள்ளார். குறித்த சந்தேக நபருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட தங்கம் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சுங்க பணிப்பாளர் லெஸ்லி காமினி மேலும் தெரிவித்தார். சட்டவிரோத கருக்கலைப்புக்கு பயன்படுத்துவதற்காக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை ஊசி மருந்து இலங்கை சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவினரால் நேற்று அளிக்கப்பட்டன. இவ்வாறு 30,000 ஊசி மருந்துகள் அளிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். சில மாதங்களுக்கு முன்னர் உருளைக்கிழங்கு கொள்கலன் ஒன்றிற்குள் இருந்து இந்த ஊசி மருந்துகள் சுங்க அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய இந்த ஊசி மருந்துகள் பாகிஸ்தானிலிருந்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.